அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உந்தையை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புள்ளின் பூவை போல பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்கப்பா. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனை தரை மட்டும் தாழ்த்துக்கிறேன் அப்பா. நீங்கள் உயர்ந்திருங்க ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் பெருகவும் உதவி செய்ய பொறுப்படுத்திக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை, அதாவது இயேசு சிலுவையில் சொன்ன 4ஆம் வார்த்தை, மை காட் why have you forsaken me? My God, why have you forsaken me? அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சங்கீதக்காரனாகிய தாவீது தீர்க்க தரிசனமாக சங்கீதங்களில் இந்த வார்த்தையை அவர் எழுதி வைத்திருக்கின்றார். சங்கீதம் 22:1, 6, 7, 8 வசனங்களை பார்க்கும்போது நான் வாசிக்கிறேன். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவன் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார் சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே சங்கீதக்காரனாகி தாவீது தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதங்களில் எழுதி வைத்திருக்கிற சங்கீதம் 22:1, 6, 7, 8 வசனங்களில், அதான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையில் அவர் பட்ட பாடுகளெல்லாம் முன்பதாகவே தேவ ஆவியானவரால் வேத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன செய்வதில்லை, ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 24:35 பார்க்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற பொழுது இயேசு என் தேவனே என்று சொல்லி சத்தமிட்டு பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். சத்தமிட்டு கூப்பிட்டார். சத்தமிட்டு பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46 வசனத்திலே ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். பிரியமானவர்களே, சத்தமிட்டு கூப்பிட்டார். சத்தமிட்டு பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். சத்தமிட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு தனக்கு ஏற்பட்ட பாடுகளுக்காக அங்கே கதறுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு தனக்கு ஏற்பட்ட பாடுகளுக்காக கதறுகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா
தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 53:3-4 வசனங்களை பார்க்கும்போது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பிரியமானவர்களே, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு தனக்கு ஏற்பட்ட பாடுகளுக்கு கதறுகிறார். ஒரு சமயம் ஒரு ஊரில் பரிதாபமான சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது, ஒரு வீட்டிலே ஏராளமான பொருட்கள் திருட்டு போய்விட்டது. போலீஸ்காரங்க வந்தாங்க. அந்த ஊரில் ஒரு நிரபராதியை குற்றமே செய்யாத ஒருவரை பிடித்து சென்று விட்டார்கள். அவரை சிறையில் கூட போட்டு விட்டார்கள். சிறையில் அடைத்து விட்டனர். அவர் சொன்னார், ஐயா, நான் ஒரு தப்பு செய்யலை, நான் ஒரு நிரபராதி என்று சொல்லி என்னை விட்டு விடுங்கள் என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார். ஆனால் அவரை விடவில்லை. நான் கொஞ்ச நாட்கள் கடந்தனேன். உண்மை குற்றவாளி சிக்கி கொண்டான். களவு செஞ்சவன் உண்மை குற்றவாளி சிக்கி கொண்டான். எனவே அந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த நிரபராதியிடம் மன்னிப்பு கேட்டு அவரை விடுதலை செய்து அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஒரே வேதனை. நான் களவு செய்யவில்லை என்று இப்பொழுது நிரூபிக்கப்பட்டாலும் சிறைக்கு போய் வந்தவன் என்று தானே எல்லாரும் சொல்வார்கள் என்று எண்ணி அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து மடிந்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உள்ளமும் அப்படித்தான் துடித்திருக்கும். ஒரு பாவமும் அறியாத அவர் நமக்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உலகிலுள்ள மக்களின் பாவங்களை சிலுவையில் சுமந்ததை நினைத்து கலங்கி இருக்கக்கூடும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று மனம் கசந்து புலம்பி அழுதிருக்கக்கூடும். மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இயேசு பிதாவினிடத்திலே ஏன் என்கிற கேள்வியை வைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஒய் ஐ எம் சஃபரிங், ஒய் திஸ் திங்ஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் மட்டும் இந்த காரியங்கள் நடக்கிறது, இந்த காரியம் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நடக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி, ஏன் எனக்கு மட்டும் இந்த கவலை, ஏன் எனக்கு மட்டும் இந்த நஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் ஒய் 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 என்று சொல்லி ஏன் என்கிற கேள்வி உங்களுக்கும் இருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இழப்பு, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பாடுகள் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். மனிதனுக்கு தேவனிடத்தில் ஏன் என்று கேட்க உரிமை கிடையாது. எரேமியா 18:6 இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவனிடம் என்னை ஏன் இப்படி வணைகிறாய் என்று கேட்பதில்லை. ஆனால் இயேசு இந்த ஒரு இடத்திலே மட்டும் ஏன் என்று கேட்டார். பிதாவே, ஏன் என்னை கைவிட்டி? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? பிதாவினிடத்திலே பாருங்க, இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்வார்கள். அதில் செவ்வாய்க்கிழமை கேள்வி நாள் பற்றி சிந்திப்பேன். அதில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் ஆண்டவரிடத்திலே கேள்விகளை கேட்கின்றனர். மத்தேயு 21:23-27 எங்கள் வீட்டிலேருந்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பரிசேயர் அரசியல் சார்ந்த கேள்விகளை கேட்கின்றனர் ஆண்டவரிடத்திலே. மத்தேயு 22:15-17 நீங்கள் வீட்டிலேருந்து வாசிங்க. அதே போல் சதுசேயர் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளை கேட்கின்றனர். மத்தேயு 22:23-33 வாசிங்க, உங்கள் வீட்டிலேருந்து வாசிங்க. குறித்து வைத்துக்கொள்ளுங்க, பேனா இருந்தால் குறித்து வைத்துக்கொள்ளுங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசிங்க. அதேமாதிரி மத்தேயு 22:35-40 நியாயசாஸ்திரி நியாயப்பிரமாணத்தின் கேள்விகளை கேட்கின்றனர். இந்த கேள்விகள் எல்லாம் ஆண்டவரை குற்றப்படுத்தும்படியாக, ஆண்டவரை வெட்கப்படுத்தும்படியாக, ஆண்டவரை கொலை செய்யும்படியாக
கேள்விகளை கேட்கின்றனர். அவரை எப்படியாவது கொலை செய்திடணும், அவரை எப்படியாவது விழ வைக்கணும்னு சொல்லி எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் நிதானமாக பதில் கொடுக்கிறார். எல்லா கேள்விகளுக்கும் நிதானமாக பதில் கொடுக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே சிலுவையிலே தூங்கும்போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதாவிடத்திலே கேட்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த அனுபவத்திற்குள்ளாக அவர் சென்றால்தான், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு அந்த அனுபவத்தை அந்த அனுபவத்திற்குள்ளாக சென்றதினால்தான் கைவிடப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக அவர் சென்றார் என்பதை பார்க்கின்றோம். அடுத்தபடியாக காரிருள் காட்டும் தேவ பிரசன்னம். மத்திய 27:45 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லும் முன்பதாக அங்கே காரிருள் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கின்றோம். எந்த நட்சத்திரம் எங்கு எப்படி ஓட வேண்டும் என்றும், சூரியன் எப்படி ஓட வேண்டும் என்றும், சந்திரன் எப்படி ஓட வேண்டும் என்றும் அவைகளுக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி அவைகள் ஓடுகின்றதா என்று அவைகளை கண்காணிக்க தம் வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார் என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. சங்கீதம் 147:4 பார்க்கிறோம், அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கின்றார். அப்படிப்பட்ட வல்லமையில தேவன் சிலுவையில் தொங்குகிறார். அவர் மரிக்கும் நேரத்தை பார்க்க தெரியாமல் சூரியனும் தம் முகத்தை மூடி இருளடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 23:44-45 பார்க்கும்போது, அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது, 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவே 2ஆக கிழிந்தது. அது அந்த தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவே 2ஆக காரணம் என்னன்னு சொன்னால், அந்த அந்த டெம்பிள் பரிசுத்த ஆலயத்திலே பலிபீடம், பரிசுத்த பலிபீடம், அதுக்கப்புறம் மக்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் என்று சொல்லுவ 3 பகுதியாக இருக்கும். அந்த பலிபீடத்துக்கு போனால் ஆசாரியர்கள் தான் போக முடியும், விசுவாசிகள் யாரும் போக முடியாது. திரைச்சிலை இருக்கும், நடுவாக திரைச்சிலை கட்டி இருப்பார்கள். மக்கள் அந்த ஆசாரியன் தான் ஆண்டவரிடத்தில் போய் மக்களுடைய பாவங்களை சொல்லணும். ஆசாரியர் எதுவும் தப்பு செஞ்சால் பலிபீடத்தில் போனால் மரித்து போய் விடுவார். அவருக்கு இடுப்பில் ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க, அதில் அந்த பெல் போட்டிருப்பாங்க, மணி போட்டிருப்பாங்க, கயிறு இருக்கும். அவர் ஏதாவது தப்பு செஞ்சால் பள்ளிக்கூடத்தில் செத்து போயிடுவார். அப்புறம் மக்கள் கயிறு மூலமாக இழுப்பாங்க. ஆனால் இயேசு மரித்த பிறகு சூரியன் இருநிலை தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவே 2ஆக கிழிந்தது. அது முதல் நமக்கும் தேவனுக்கும் இடையே நேரடி தொடர்பு கிடைத்தது. பிரியமானவர்களே, இயேசு நமக்காக சாபமானார், இயேசு நமக்காக பாவமானார், இயேசு நமக்காக கைவிடப்பட்ட நிலைமைக்கு உள்ளானார். இயேசு நமக்காக பிதாவின் கோபாக்கினையை சந்தித்தார். இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார். நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இனி நாம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். தாயை மறந்தாலும் தந்தை மறந்தாலும் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை கொடுப்ப அதிக நிச்சயம் இல்லவா? பொல்லாதவர்கள் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கீங்க. என் பிள்ளைக்கு எது செய்யணும், பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, 4 தலைமுறைக்கு நகை சேர்த்து வச்சுருக்கீங்க, நல்லது தான். பொல்லாதவர்களாகி நீங்களே செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். மறுபடியும் சொல்கிறேன், இயேசு நமக்காக சாபமானார், இயேசு நமக்காக பாவமானார், இயேசு நமக்காக கைவிடப்பட்ட நிலைக்குள்ளானார், இயேசு நமக்காக பிதாவின் கோபிக்கினை சந்தித்தார், இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார், இயேசு நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இனி நாம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. மகனே மகளே,
அன்பு சகோதரனே, சகோதரி, அன்பு தாயாரே, அன்பு பெற்றாரே, ஒரு நாள் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. நீங்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? மை காட், மை காட், ஒய் ஹாவ் யூ forsaken மீ? ஒய் ஹாவ் யூ forsaken மீ? ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இயேசு சிலுவையில் நீர் சொன்ன சிலுவையில் சொன்ன 4ஆம் வார்த்தையை சிந்தித்தோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். ஆண்டவரே, எங்களுக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றி அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிலே பார்க்கின்றோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு இருப்பார்களானால் அவருடைய பலவீனங்கள் மாறட்டும். அப்பா, மாறட்டும், மாறட்டும். சுகம் உண்டாகட்டும். அப்பா, சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, வேலை கிடைக்குமா? ஆண்டவர் என் மகளுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுப்பாரா? என் மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயம் கொடுப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ, என் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. பிரச்சனையை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறான். கவலைப்படாதே, திகையாதே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஒரு வழியாய் உனக்கு வந்தாலும் 7 வழியாய் ஓடிப்போவார்கள். ஒரு வழியாக உனக்கு எதிராக வந்தாலும் 7 வழியாக ஓடிப்போவார்கள். உன் சத்துருக்களின் சரி கட்டுதலை உன் கண் காணும். உன் சத்துருக்களின் சரி கட்டுதலை உன் கண் காணும். கவலைப்படாதே. அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொலைக்காட்சி நேயர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். உங்களுடைய காணிக்கையினால் தாங்குங்கள். கூகுள் பே மூலமாக திரையில் தோன்றும் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே மூலமாக காணிக்கை அனுப்பலாம். மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள், பாடலை பார்க்கலாம். தொடர்ந்து ஜெபியுங்கள். தாங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா, இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா, இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா.
அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்கு தத்துவம் தந்தவர் மறவான், வழிகாட்டி நடத்திட மறவான். வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா.